26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. என்னோட வீட்டில் எனக்கும் லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னா எல்லாரும் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சார்? ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தரிய லகரியில் எண் 33வது ஸ்லோகத்தை காலையில் 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் அவங்கவுங்களுக்கு சௌரியமான முறையில் குறைந்தது ஒரு 48 நாளைக்கு பாராயணம் பண்ணணும். அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதியில் 52வது ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகமுமே பண வளம், பண பலம், பண வருமானம், இருக்கிற பணத்துக்கு சுப செலவுகள் செய்யலாம், அசுப செலவுகள் செய்யக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த 7:30 to 9 குளிகை காலம் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு சாமி கும்பிட்ற போது சின்னதாக ஒரு 1/4 கிலோ கல் உப்பு வச்சுக்கோங்க. அந்த கல் உப்பில் 5 ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு மனப்பூர்வமாக மனதார அம்பாள் மகாலட்சுமியை வேண்டிக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஐம் குபேர லக்ஷ்மியே நமக. முடிஞ்சால் 11 தடவை சொல்லுங்க. சில பேருக்கு படிக்க முடியாது, இல்லை படிக்க தெரியாது, அவங்க வந்து என்ன பண்ணலாம் சார்? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் குபேர லக்ஷ்மியே நமக. இறைவனை மனதார நினைக்கணும். நம்ம இன்வால்மெண்ட்டு சைட் ட்ராக் போகாமல் கோயின்சைட் ஆகி 1 நிமிஷம் நீங்கள் பகவானை பிரார்த்தனை பண்ணினாலும் அதுக்கு பலன் உண்டு. இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, நர்மதா சக்கரம்னு ஒன்று. இந்த முத்து இருக்குது பார்த்தீங்களா, முத்து இந்த சிப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிளிஞ்சல்கள்னு சொல்லுவாங்க. அது எல்லா கிளிஞ்சலும் யூஸ் பண்ணக்கூடாது, அதில் சில சுழி இருக்கும், அது மாதிரி பார்த்து வாங்கணும். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஆதன ஆன்மீகத்துல நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்காக ஆஸ்ட்ரோ பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, இறைவன் அருள். நட்டுணையாவது நமசிவாயமே. ஏற்கனவே நம்ம முதல்ல பேசியிருந்தோம், அதுக்கே ஒரு நல்ல வரவேற்பு. அதை தொடர்ந்து நேயர்களுக்கு நன்றி. வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது வேணுன்றத எல்லாருடைய ஆசையும். கண்டிப்பா என்னோட வீட்டில் எனக்கும் லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னா எல்லாரும் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சார்? நடைமுறை வாழ்க்கையிலமா 100க்கு 100% எங்களை மாதிரி சொல்கிறவங்க கருத்து, மீடியாவில் சொல்கிற கருத்தெல்லாம் 100க்கு 100 கடைப்பிடிக்க முடியாது. ஆனால் எளிமையான முறையில் டே டு டேல ரொட்டீனாக நாம் இறைவனரில் நமக்கு வேணும் கடைப்பிடிக்கிறதுக்கான சில வழிகளை நான் சொல்கிறேன். இப்போது அருள் இல்லாருக்கு அவ்வுலகில் இடமில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில் இடமில்லை. அருளையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அது அடுத்த பிறவிக்கு நம்மளுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு அது அருள் இருக்கணும். இப்போ இன்றைக்கி டே டு டே லைஃபுக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் இதையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இருக்கணும். மனிதனுடைய மரியாதையை தீர்மானிப்பது என்பது பணம். பணம் தான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை தீர்மானிக்கப்படுகிறது இந்த காலத்தில். பணம் என்பதும் மரியாதைக்குரியது. வெறும் குணம் இருப்பது என்பது அது அடிஷனல் குவாலிஃபிகேஷனாக ஆகிடுது. அப்போ இந்த பணம் வேணும் அப்படின்னா இந்த பணத்துக்கு வருமானத்துக்கு நமக்கு வழி சரியாக வருமானம் பண்ணிட்டோம், தங்க மாட்டேனது, செலவாகிக்கிட்டு இருக்குது. அதுக்கு சில யுக்திகள்லாம் இருக்குது இல்லையா. பெரியவங்க சித்தர்கள் ஆண்டவர்கள்லாம் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன தான் நம்ம கூகுள் யுகமாக வந்தாலும் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஸ்கூலுக்கு நம்ம குழந்தைங்க சேர்த்துறோம். எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிறது. அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது இல்லையா. அந்த ஸ்கூலில் ஒரு டிசிப்ளின் வச்சுருக்காங்க இல்லையா. யூனிஃபார்ம், அதுக்கான ஆஃப் ட்ரெஸ்ஸர், சாக்ஸு போட்டு ஷூ, சில ஸ்கூலில் டை கட்டுவாங்க, கிராப் இப்படி தான் இருக்கணும், ஹேர் ஸ்டைல். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகிறோமா? அது மாதிரி ஒரு டிசிப்ளின் இருக்குது இல்லையா. அதே மாதிரி இதுலேயும் ஏன் நம்ம டிசிப்ளின் இருந்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எளிமையான 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். நேயர்களுக்கு பலன் இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். அப்போ அதுக்கான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தரிய லகரியில்
எண் 33வது ஸ்லோகத்தை காலையில் 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் அவங்கவுங்களுக்கு குளிச்சுட்டு மனசார 11 தரம் அல்லது 48, அதை விட அவங்கவுங்களுக்கு சௌரியமான முறையில் குறைந்தது ஒரு 48 நாளைக்கு பாராயணம் பண்ணணும். சிரமமாக தான் இருக்கும், எந்திருக்கிறது சிரமமாக இருக்குங்கிறது வேறு. நாம் 11 மணி வரலையும் நம்ம செல் பார்க்குறோம், முக்கியத்துவம் தரோம். நமக்கு பணம் வளம் வேணும், இருக்கிற பணத்தை சிக்கனமாக வச்சு நமக்கு பண்ணுறதுக்கான சூழ்நிலையை அம்பாள் அனுகிரகம் வேணும் இல்லையா? இந்த மாதிரி பாராயணம் பண்ணுறபோது சௌந்தர்யலஹரியில் இருக்கக்கூடிய 33வது ஸ்லோகம் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்லோகம். நான் அதெல்லாம் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணி அதுக்கான பலனை அனுபவித்த ஒரு கருத்தில் நான் இதை சொல்கிறேன். நான் இது ஒன்று. அடுத்தது அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி எந்தாதியில் 52வது ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகமுமே பண வளம், பண பலம், பண வருமானம், இருக்கிற பணத்துக்கு சுப செலவுகள் செய்யலாம், அசுப செலவுகள் செய்யக்கூடாது. செலவுகளில் 2 இருக்குது. சுப செலவுகள்னால் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது, இல்லை வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சிகள், இது மாதிரி ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி சுப செலவுக்கு பண்ணலாம். அசுப நிகழ்ச்சின்னா உங்களுக்கே தெரியும், அதை நான் சொல்ல விரும்பலை. அப்போது இது மாதிரி செலவுகள் வந்து நம்ம சம்பாதிக்கக்கூடியது இருக்கணும், செலவும் கரெக்டாக செய்யணும். இது ஒரு ஸ்டைல். சரி, அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல்லுப்பு. கல்லுப்பு முடிந்தால் கண்ணாடி ஜாடி, இல்லைன்னா ஒரு பீங்கான் ஜாடி. உடஞ்சிடக்கூடாது, பார்த்து நல்லா பக்குவமாக வச்சுக்கணும். காலம்புற சுவாமி இதில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த 7:30 to 9 குளிகை காலம் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்ற போது சின்னதாக ஒரு 1/4 கிலோ கல் உப்பு வச்சுக்கோங்க. அந்த கல் உப்பில் 5 ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு மனப்பூர்வமாக மனதார அம்பாள் மகாலட்சுமியை வேண்டிக்கோங்க. ஸ்லோகம் தெரிஞ்சால் சொல்லலாம். எளிமையான ஸ்லோகம். ஓம் ஸ்ரீம் ஐம் குபேரலக்ஷ்மியே நமக. இன்னொரு தரம் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஐம் குபேரலக்ஷ்மியே நமக. முடிஞ்சால் 11 தரம் சொல்லுங்க, இல்லைன்னா 48 தரம் சொல்லுங்க. இது மாதிரி சொல்லிட்டு வரும்போது அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக உண்டு. இது தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. அந்த உப்பு வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒன்று புதுசாக வச்சுட்டு இதை எடுக்கணும். அப்போது அதை வீட்டு யூஸுக்கு பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லைன்னா காலில் மிதிப்படாத இடத்துல தண்ணியில் கரைச்சி விடலாம், ரிவர்ஸ்லையோ குளத்துலையோ கரைச்சி விடலாம் விரும்பினால். இது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. ஏன் சால்ட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு கேட்டேன்னா, திருமாலின் திருமார்பில் உரையும் மகாலட்சுமி பாட்கடல், கடலில் இருந்து வர்றது தான் உப்பு. அம்மாவனுடைய அனுகிரகம் தான் உப்பு. உப்பு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. உப்பு அவ்வளோ செல்வம் கொடுக்கக்கூடியது சால்ட். அதை வச்சுட்டு 5 ரூபாய் காயின்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த ஒரு ஸ்லோகம் சொன்னாலே போகிறோம். ஸ்லோகம் வந்து இறைவனுக்கு வந்து மொழி பேதம் கிடையாது. சமஸ்கிருதத்தெல்லாம் சொல்லணும், தமிழில் தான் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதை விட இன்னொரு சிம்பிளான ஒரு தமிழ் வழி ஸ்லோகம் ஒன்று சொல்கிறேன். ஆதிசங்கரர்லேயே கனகதாரா ஸ்தோத்திரம்னு இருக்குது. அது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கும். கவியரசு கண்ணதாசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தமிழ் வடிவம் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா பதிப்பகத்துலேயும் தமிழ் மொழியில் இருக்கும். அதில் இருக்கிறது அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷத்தில் படிச்சிடலாம் அந்த கனகதாரா ஸ்தோத்திரம். அப்படி படிக்கிற போது எல்லாத்தையும் எனக்கு படிக்கக்கூட நேரம் இல்லைப்பா, நான் எளிமையாக சொல்லணுன்னால அதுக்கும் வழி சொல்லியிருக்காரு கண்ணதாசன். ஒரு குறிப்பிட்ட இடம் கடைசிக்கு ஒரு 4 ஸ்லோகம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, பூவினில் உரையும் பூவே பொன்னிடை விளையும் பண்ணி அப்படின்னு ஒரு ஆரம்பிக்க ஸ்லோகம் சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு சும்மா 2 நிமிஷத்தில் சொல்லலாம். இதை போட்டு மலரை போட்டு ஸ்லோகம் சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்க. இது ஒன்று. இன்னொரு வழி சொல்கிறேன். எல்லோரும் மேக்ஸிமம் குருவாயூர் போயிருப்போம். குருவாயூரில் ஒரு விசேஷம், நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதில் இந்த கௌபீனம்னு சொல்லுவாங்க, சிகப்பு துணி
குட்டி கிருஷ்ணாவுக்கு காலம்புரை இது பண்ணிவிட்டு இந்த துணி கொடுப்பாங்க சைடில் அந்த சந்தானம் கொடுக்குற இடத்துல. அதுக்கு ஏதோ தட்சணை இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த இவ்வளோ பெருசாக சின்னதாக ஒரு சிவப்பு கலரில் கொடுப்பாங்க சந்தனத்தோட. அதை வாங்கி மடித்து பர்ஸில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எளிய உபாயங்கள், சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. சொன்னாலும் நம்புறதுக்கு கொஞ்சம் யோசனை. எதுலேயுமே நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தால் எதையுமே சாதிக்கலாம். நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உடம்பில் ஒவ்வொரு இடத்துலையும் இறைவனுடைய சிருஷ்டி எப்படின்னு அதை நம்ம நினச்சிட்டாலே நமக்கு இறைவனுடைய மேலே பக்தி வந்துடும். எப்படி நான் ஒரு டிசிப்ளினுக்கு முன்னாடி உதாரணம் சொன்னேன், நமக்கு மனசில் ஃபஸ்ட்டு டிசிப்ளின் வேணும். இந்த மாதிரி சில ஸ்லோகங்கள் நமக்கு வழிகாட்டும், நல்ல ஒரு சூழ்நிலையை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தருங்கிறது என்னுடைய அனுபவ ரீதியான கருத்து. நான் நிறையாட்டு சொல்லி நிறைய பேர்த்து பலனும் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் என்ன பார்த்திங்கன்னா, நர்மதா சக்கரம்னு ஒன்று. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நர்மதா சக்கரம் நம்ம வச்சுட்ட பேர். இந்த முத்து இருக்குது பார்த்தீங்களா, முத்து இந்த சிப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிளிஞ்சல்கள்னு சொல்லுவாங்க. அது எல்லா கிளிஞ்சலும் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் சில சுழி இருக்கும். அது மாதிரி பார்த்து வாங்கணும். எங்கே அது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, ராமேஸ்வரம், காசி, இது மாதிரி புண்ணிய சேத்திர இடத்துல அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வாங்கி சிவப்பு துணியில் முடிஞ்சு அம்பாள்கிட்ட வச்சுட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்குன்னு சில கணக்குகள் இருக்குது. நேரத்தை அனுசரித்து அது முழுமையாக சொல்ல முடியலை. இன்னொரு முறை வாய்ப்பு இருக்கிற போது அதுக்குன்னே சில பலன்கள் இருக்குது. அதுக்கு முன்னதாக உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து ஜாதக அமைப்பில் இதுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது கேட்டெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்களாம் ஃபாலோ பண்ணலன்னா இருக்கிற காசு, உழைச்ச காசு அனாவசியமாக போகாமல் நம்மள்ட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். இன்னும் ஏதாவது செய்திகள் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில பேருக்கு படிக்க முடியாது, இல்லை படிக்க தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணலாம் சார்? அதாம்மா, இப்போ நான் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொன்னேன்ல, இது 4 வார்த்தை. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் குபேரலட்சுமியே நமக. நம்ம புஸ்தகம் வச்சு படிக்க வேண்டாம் இல்லையா. இப்போ நமக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு. செல்லில் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க, அவள் காதில் கேட்கட்டும். சொல்லித்தான் ஒன்று சொல்கிறது நல்லது, அல்லது சொல்லி கேட்பது நன்று. இப்போது எனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும்னா சமஸ்கிருதத்தில் சஹஸ்ரநாமம் பிழை இல்லாமல் சொல்லணும். நம்மளோட சொற்றொடர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் இது இருக்கும். அப்போது நம்ம கூடுமானோலே ஒரு ஆடியோ கேசட்டில் போட்டு கேட்கலாம் இல்லையா. இறைவனை மனதார நினைக்கணும். நம்ம இன்வால்மெண்ட்டு சைட் ட்ராக் போகாமல் கோயின்சைட் ஆகி ஒரு நிமிஷம் நீங்கள் பகவானை பிரார்த்தனை பண்ணினாலே அதுக்கு பலன் உண்டு. இது மாதிரி நம்ம வழிபாடு செய்யலாம் எளிமையாக. இங்கிலீஷில் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சான்ஸ்கிரிட்டு ஒரு ருத்ரமோ இதுவோ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் போட்டு அதில் பார்த்துட்டு படிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ பக்தியை வந்து நம்ம இதிலே ஒன்று செலுத்தணும், இன்வால்மெண்ட் இருக்கணும். மொழி ஒரு தடை இல்லை. சமஸ்கிருதத்துலேயே சொல்லணும்னு அவசியம் இல்லை. தமிழ் மொழியில் அவ்வளோ ஸ்லோகம் இருக்குது பாருங்க. கனகதாரா ஸ்லோகம், கண்ணதாசன் ஐயா எப்படி எளிமையான முறையில் நமக்காகத்தானே ஈஸியாக இருக்கட்டும். தமிழ் தெரியாதவங்க இருக்குல்ல, சான்சஸ் கிடையாது, பார்த்து படிக்கலாம். சின்ன புஸ்தகம்தான். எல்லா ஸ்லோகமும் எளிமையான தமிழ் வடிவத்தில் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் அவசியம் இருக்க வேண்டிய புத்தகம் கீதை, ராமாயணம், மகாபாரத புஸ்தகம் இருக்குது. அது மாதிரி கனகதாரா ஸ்லோகம், சௌந்தரிய லகரி 2 புக்கும் வாங்கி சுவாமி செல்ஃபில் வச்சுக்கோங்க. தொட்டு கன்னத்தில் போட்டு 2 பூவை போட்டு வச்சுக்கோங்க. அம்மா எனக்கு ஒன்றும் ஸ்லோகம் தெரியாது, எனக்கு பணத்துக்கு வருமானத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணி என் உழைப்புக்கு தகுந்த கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. என் குழந்தைகள் நல்லா இருக்கணும், என் உற்றாள் நல்லா இருக்கணும். பிரார்த்தனை மனப்பூர்வமாக கேட்டுன்றாலே அவங்களுக்கு அது கேட்கும். இன்னும் நிறையா சொல்லணும், நிறையா விஷயங்கள் இருக்குது. அடுத்த பதிவுகளில் ஒவ்வொன்றும் இதெல்லாம் நான் அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். என்னுடைய வயசுக்கு நான் நிறையா இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். எதாக இருந்தாலுமே நம்பிக்கை வேணும். நம்பிக்கையாக செஞ்சேன்னா கண்டிப்பாக 100க்கு 100% பலன் உண்டு. இதை ஃபாலோ பண்ணணும். சிம்பிளான வழி தான் நான் சொல்லியிருக்கேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நேயர்களுக்கு நன்றி.